மனித உயிர்களை அழித்து இரத்த கரைகளை ஏற்படுத்திவிட்டு அவற்றை சுத்தம் செய்து விட்டோம் என்று மக்கள் மத்தியிலே வந்து மீண்டும் அரசியல் செய்ய முற்படுபவர்களை மன்னிக்க மாட்டோம் என்பது போன்று மதிப்புக்குரிய கர்தினல் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை இன்றைய தினம் அந்தோனியார் திருவிழாவில் ஆற்றிய உரையினுடைய விளக்கத்தை பார்க்க போகிறோம். அதே வேளையில் கடந்த பல ஆண்டுகளாக குற்றம் சுமத்தப்பட்டு வந்த கபூர் நானா என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் இன்றைய தினம் சாட்சியால் அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலோடும் அதே வேளையில் பவுனதீவு தாக்குதலோடும் பெரும் பங்கு இருக்கிறது என்பது தெரிய வந்த விடயமாக இருக்கிற நிலையில் சாட்சி அவரை அடையாளம் காட்டியிருக்கிறார். அவை தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம். சுரேஷ் சலே அவரது உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது என்றும் ஒரு சில நாட்களிலே அவர் இறக்கக்கூடும் என்பது போன்றும் அவரது மனைவி தகவலை வெளியிட்டிருக்கிறார். அவை தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம். அதே வேளையில் சர்வஜன அதிகாரம் என்ற ஒரு கட்சி இருக்கிறது. அந்த கட்சியினுடைய தலைவர் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்காவுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அவை தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம். இலங்கையிலே ஒரு பெரும் சாதனை இடம்பெற்றிருக்கிறது. அந்த சாதனை என்ன வகையாக இருக்கிறது, ஏன் அந்த சாதனை நடைபெற்றிருக்கிறது என்பது தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம். அதே வேளையில் உலக கிண்ண உதைப்பந்தாட்டம் ஆரம்பமாகி மிகவும் விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கிறது. அவை தொடர்பான தகவல்களையும் பார்க்க போகிறோம். மேலும் பல செய்திகளும் இருக்கின்றன. எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளலாம். வாருங்கள், முழுமையான காணொளிக்குள் செல்லலாம். பல்வேறுபட்ட காலங்களில் இந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விடயங்கள் பேசப்படும். அது அரசியலுக்காக பேசப்பட்டு வந்தது. இப்படித்தான் இந்த அரசாங்கமும் அரசியலுக்காக இவற்றை பேசுகிறதா என்று பார்த்தால் ஒருபடி மேலே போய் இந்த வழக்கு விசாரணைக்கு தேவையான பல்வேறுபட்ட சாட்சிகளை திரட்டுகின்ற நடவடிக்கைகளில் அது ஈடுபட்டிருந்தது. இப்படி ஒன்றாகத்தான் இந்த மிக மிக பெரும் தாக்குதல்தாரி என்று சொல்லப்படுகின்ற 26 பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். 26 பேர் மீதும் சுமத்தப்பட்டிருக்கின்ற குற்றங்களாக இருப்பன இந்த ஈஸ்டர் தாக்குதலுக்கு ஒத்துழைப்பு வழங்கியமை, இந்த ஈஸ்டர் தாக்குதலுக்கான ஆயுதங்களை கடத்தியமை, அதற்கு முன்னர் இடம்பெற்ற பல்வேறுபட்ட தாக்குதல்களோடு இவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார். சஹரான் என்று சொல்லப்படுகின்ற நபருக்கு எவ்வகையான உதவிகளை இவர்கள் வழங்கினார்கள் என்பதெல்லாம் விசாரணைகளிலே தெரிய வந்திருக்கிறது. இப்படி இருக்கின்ற இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் இந்த 3 நீதிபதிகள் கொண்ட இந்த விசாரணை இடம்பெற்று வந்தது. இந்த விசாரணையில் ஒரு திருப்பமாக கபூர் நானா என்று சொல்லப்படுகின்ற அந்த நபர் உட்பட 26 நபர்களும் நீதிமன்றத்திலே நிறுத்தப்பட்டிருந்தார்கள். இப்படி இருக்கின்ற அந்த நிலையில் கபூர் நானா வாடகைக்கு எடுத்தார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வீட்டினுடைய உரிமையாளர் அழைத்து வரப்பட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டிருந்தார். முன்னால் இருக்கின்ற நபர்களை பார்ப்பதற்கு தங்களுக்கு பயமாக இருப்பதாக அந்த சாட்சி தெரிவித்ததை தொடர்ந்து நீதிபதி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பாதுகாப்பு வழங்கப்படும் என்று அறிவித்ததை தொடர்ந்து அந்த நபர் இந்த கபூர் நானாவை அடையாளம் காட்டியிருக்கிறார். இந்த கபூர் நானா யார் என்று பார்த்தீர்களானால் உங்கள் பலருக்கு தெரியும். சாணி அபயசேகர இதற்கு முன்னர் ஒரு இடத்திலே உரையாற்றுகின்ற போது தெரிவித்த ஒரு கருத்து. வவுனதீவு தாக்குதலோடு சம்பந்தப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகின்ற வவுனதீவில் உங்கள் பலருக்கு தெரியும் 2 போலீஸ் கான்ஸ்டபிள்கள் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். அந்த கொலையோடு சம்பந்தப்பட்டவர் தான் இந்த கபூர் நானா. இந்த கபூர் நானா எதற்காக அந்த கொலையை செய்தார் என்றால் சஹரானது ஒரு விடயத்தை திசை திருப்புவதற்காக, ஒரு ஒத்திகைக்காக அந்த விடயம் இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது. அதன் பிற்பாடு அவர்களிடமிருந்த அந்த ரிவால்வர்கள் இவர்களால் சூறையாடப்பட்டு அந்த ரிவால்வர்கள் பின்னர் கல்முனை பகுதியில் வைத்து ஒரு ரிவால்வரும் மற்றொரு ஆயுத கிடங்கு மீட்பின் போது மற்றொரு ரிவால்வரும் கண்டுபிடிக்கப்பட்ட விடயங்கள் நீங்கள் அறிந்த ஒன்று. இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் பின்னணியில் இந்த கபூர் நானா இருக்கிறார் என்பதுதான் பல்வேறுபட்ட விடயமாக பார்க்கப்பட்டு வந்தது. இப்படி இருக்கின்ற நிலையில் இவர்களுக்கான, அதாவது இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலை மேற்கொண்ட நபர்களுக்கான ஆயுத கடத்தலில் ஈடுபட்டார் என்று சொல்லப்படுகின்ற கபூர் நானா உட்பட 26 நபர்களும் கடந்த 2019ஆம் ஆண்டே கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இப்படி கைது செய்யப்பட்ட நபர்கள் நேற்று முன்தினம் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட வேளையில் சாட்சியால் இவர்கள் யார் என அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறார்கள். அது தவிர 26 நபர்களும் வெவ்வேறு நபர்களால் அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறார்கள். எனவே இப்படி இருக்கின்ற நிலைமையில் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் நிலைமை இப்பொழுது மிக இறுக்கமடைந்து வருகிறது என்று சொல்லப்படுகிறது. சரி, இந்த கபூர் நானாவுக்கும் சஹரானுக்கும் இருக்கிற தொடர்பை வைத்து பார்க்கின்ற அதே வேளையில் இந்த கொலைகளின் பின்னணியில் யார் இருந்தார்கள் என்று பார்க்கின்ற வேளையில் இராணுவ புலனாய்வு பிரிவு இவற்றின் பின்னணியில் இருந்திருக்கிறது. இங்கே தான் சுரேஷ் சலே வருகிறார். சுரேஷ் சலே தான் இந்த தாக்குதல் திட்டங்களை திட்டமிட்டார் என்று சொல்லப்படுகிறது. இராணுவ புலனாய்வு பிரிவின் தலைவராக இருந்தவர் சுரேஷ் சலே. சுரேஷ் சலேயால் திட்டமிட்ட வகையில் நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலாக இது இருக்கிறது என்பதற்கு ஒரு சான்றாகத்தான் இந்த கபூர் நானா இப்பொழுது பிடிபட்டிருக்கிறார்.
வவுணதீவு சம்பவம் இடம்பெற்ற பிற்பாடு இராணுவ புலனாய்வு பிரிவு அது தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பணிக்கப்பட்டிருந்தது. அந்த விசாரணைகளில் 4 அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டிருந்தன. 4 அறிக்கைகளும் பாதுகாப்பு அமைச்சுக்கு அனுப்பப்பட்டிருந்தன. அந்த அனுப்பப்பட்ட 4 அறிக்கைகளிலுமே முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்களால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. உண்மையில் பார்க்க போனால் ஒரு புலனாய்வு பிரிவு அரசாங்கத்தோடு சேர்ந்து இயங்குகின்ற ஒரு அமைப்பு. எனவே புலனாய்வு பிரிவு அனுப்புகின்ற அறிக்கையை பாதுகாப்பு அமைச்சு அப்படி ஏற்றுக்கொள்ளும். ஏனென்று சொன்னால் அது பாதுகாப்பு அமைச்சுக்கு கீழே இயங்குகின்ற ஒரு அரசாங்க குழு. எனவே இந்த குழுவை பிழையாக வழிநடத்தி இருக்கிறார் சுரேஷ் சலே என்கின்ற விடயம்தான் இப்பொழுது வெட்ட வெளிச்சமாக வந்திருக்கிறது. இவற்றின் பின்னணியில் தான் பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இராணுவ புலனாய்வு பிரிவால் அன்றைய தினம் கொடுக்கப்பட்ட அறிக்கையின் அடிப்படையில் முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்கள் என்று சொல்லப்படுகின்ற 2 நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அதே பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு நபரும் கிளிநொச்சியிலிருந்து தனது நண்பரை பார்க்க வந்த மற்றொரு நபரும் கைது செய்யப்பட்டு அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். அதன் பிற்பாடு இந்த கபூர் நானா கைது செய்யப்பட்ட பிற்பாடும் அதன் பிறகு அந்த சாட்சியங்கள் நெறிப்படுத்தப்பட்ட பின்னர் கபூர் நானா தெரிவித்த சாட்சிகளின் அடிப்படையிலே அந்த முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்கள் விடுதலை செய்யப்பட்டிருந்தார்கள் என்பது நாங்கள் எல்லோரும் அறிந்த ஒன்று. எனவே இப்படி இருக்கின்ற சமயத்தில் இந்த அரச புலனாய்வு பிரிவை பிழையாக வழிநடத்தியவர்கள் யார் என்கின்ற ஒரு கேள்விதான் அன்றும் இருந்தது, இன்றும் இருக்கிறது. எனவே அரச புலனாய்வு பிரிவை வழிநடத்தியவர் யார்? அரச புலனாய்வு பிரிவின் தலைவராக இருந்த இப்பொழுது இருக்கின்ற சுரேஷ் சலே. எனவே சுரேஷ் சலே மீதான இந்த சந்தேகம் வருவதற்கு முழு காரணமாக இருந்த விடயமாக இது இருந்திருக்கிறது. எனவே இந்த தாக்குதலின் பின்னணியில் இந்த திசை திருப்புகின்ற முயற்சியில் சாட்சியங்களை அளிக்கின்ற முயற்சியிலே அரச புலனாய்வு பிரிவு அன்று ஈடுபட்டிருக்கிறது. அதை வழிநடத்தி இருக்கிறார் சுரேஷ் சலே என்பது இன்று நீதிமன்றத்திலே அப்பட்டமாக வெளிச்சமாகி இருக்கிறது. இப்பொழுது கபூர் நானா இதற்கெல்லாம் சாட்சியாக இருக்கிறார். கபூர் நானா இப்பொழுது சாட்சி தெரிவித்திருக்கிறார். தங்களால் தான் தாக்குதல் நடத்தப்பட்டது, யாரின் பணிப்பின் பேரில் தாக்குதல் நடத்தப்பட்டது, இந்த தாக்குதலின் பின்னணி எப்படி இருந்தது என்றெல்லாம் இன்றைய தினம் கபூர் நானா நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். எனவே இப்பொழுது சுரேஷ் சலே ஒன்றும் செய்யவில்லை, சுரேஷ் சலேக்கு எதிராக இப்பொழுது பல்வேறுபட்ட கருத்துக்களை பலர் தெரிவித்து வருகிறார்கள். அதன் ஒரு கட்டமாகத்தான் இன்றைய தினம் சுரேஷ் சலேயின் மனைவி வெளியிட்டிருக்கின்ற கருத்து. இந்த சுரேஷ் சலேயின் மனைவி இப்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கிறார். காரணம், தனது கணவர் மிக விரைவிலே இறந்துவிடப் போகிறார் என்கின்ற மாதிரி அவர் கருத்தை தெரிவித்திருக்கிறார். அதே வேளையிலே சர்வஜன அதிகாரம் என்ற ஒரு கட்சி இருக்கு. அந்த கட்சியினுடைய தலைவர் ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். என்னவென்று சொன்னால், சுரேஷ் சலே போன்ற இராணுவ புலனாய்வு அதிகாரிகளுக்கு, இந்த நாட்டுக்காக பாடுபட்ட புலனாய்வு அதிகாரிகளுக்கு ஏதாவது ஒன்று நடைபெறுமாக இருந்தால் அது இந்த அரசாங்கத்தை பாதிக்கும், இது வெளிநாடுகளிலே ஒரு அவப்பெயரை இந்த நாட்டுக்கு ஏற்படுத்தும் என்பது போன்று தெரிவித்திருக்கிறார். நாட்டிலே தனியே ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் உள்நாட்டவர்கள் இறக்கவில்லை, வெளிநாட்டவர்கள் பலர் இறந்திருக்கிறார்கள். வெளிநாட்டவர்கள் இறக்கின்ற வேளையில் இந்த நாட்டுக்கு அவப்பெயர் வரவில்லை. இந்த நாட்டுக்கு சுற்றுலா பயணிகளாக வந்த அந்த சுற்றுலா பயணிகள் இந்த குண்டு தாக்குதலில் இறந்திருக்கிறார்கள். இந்த குண்டு தாக்குதலை மேற்கொண்டவர் என்று சொல்லப்படுகின்ற அணியினுடைய பின்புலத்தில் சுரேஷ் சலே இருந்திருக்கிறார். அப்படி இருக்கின்ற நிலைமையில் இவர்கள் எல்லாம் எதற்காக இவ்வாறு சுரேஷ் சலேயை காப்பாற்றுவதற்கு முற்படுகிறார்கள் என்கின்ற விடயம் இப்பொழுது பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. சரி, இவை இப்படி இருக்கின்ற நிலையிலே இன்றைய தினம் புனித அந்தோனியார் ஆலயத்தினுடைய திருவிழா கொண்டாடப்பட்டு வந்தது. நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள், 13ஆம் திகதி உலகமெங்கும் இருக்கின்ற அந்தோனியார் பக்தர்கள் தங்களது திருவிழாவை கொண்டாடுவார்கள். அப்படி இருக்கின்ற நிலைமையில் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் இடம்பெற்ற புனித அந்தோனியார் ஆலயத்திலே இன்றைய தினம் திருப்பலியில் கலந்து கொண்ட மதிப்புக்குரிய மல்கம் ரஞ்சித் ஆண்டகை இன்றைய தினம் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். அதாவது என்னவென்று சொன்னால், மனித உயிர்களை அழித்து இரத்த கரைகளை ஏற்படுத்திவிட்டு அவற்றிலிருந்து நழுவி மக்கள் மத்தியில் வந்து மீண்டும் அரசியல் செய்பவர்களை நாங்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டோம். அதே வேளையில் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கான சரியான நீதி கிடைக்கும் வரைக்கும் நாங்கள் ஓய மாட்டோம். பல உயிர்கள் அளிக்கப்பட்டவற்றுக்கு நீதி கிடைக்க வேண்டும். இப்பொழுது இந்த விசாரணைகள் எல்லாம் சுமூகமான முறையில் நடைபெற்று வருகின்றன. எனவே இவற்றிலிருந்து இவர்கள் தப்பித்துக் கொள்ள முடியாது என்பது போன்றும், அவற்றிலிருந்து மாறுபட்டு இப்பொழுது நல்ல கருத்துக்களை மக்கள் மத்தியில் தெரிவிக்க முற்படுகின்றோம் என்கின்ற நபர்களை மன்னிக்க மாட்டோம் என்பது போன்றும் கர்தினல் மல்கம் ரஞ்சித் இன்றைய தினம் உரையாற்றியிருக்கிறார். கடந்த காலங்களில் மனித உயிர்களை அழித்து தங்கள் கைகளை இரத்தத்தால் கழுவிக்கொண்டவர்களும் இந்த நாட்டை ஊழல்களால் ஆண்டவர்களும் அவற்றை கழுவிக்கொண்டு மீண்டும் மக்கள் முன்வர நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்பது போன்று தெரிவித்திருக்கின்ற மல்கம் ரஞ்சித்
உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் விசாரணைகளை எந்த வகையிலும் மூடி மறைப்பதற்கு தாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்பது போன்றும், இப்பொழுது இந்த பின்னால் இருப்பவர்கள் மீண்டும் தங்களை சுத்தப்படுத்திக் கொண்டு மக்கள் மத்தியில் வந்து அரசியல் செய்வதை தாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்பது போன்றும் கட்டும் தொனியிலே அவர் தெரிவித்திருக்கிறார். இதிலிருந்து ஒரு விடயம் எங்களுக்கு புலனாகிறது. கர்தினல் மல்கம் ரஞ்சித்துக்கு இடம்பெற்று வருகின்ற விசாரணைகளினுடைய அறிக்கைகள் அவரை சென்றடைந்து கொண்டே இருக்கின்றன. எனவே இப்பொழுது இருக்கின்ற விசாரணையில் அவருக்கு பூரண திருப்தி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவேதான் அவர் இந்த வகையான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் காலிமுகத்திடலிலே ஒரு உலக சாதனை நிகழ்வு ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. தமிழர்களின் கலையோடு பின்னி பிணைந்த பரதநாட்டியம் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆடல் கலையானது இன்றைய தினம் காலிமுகத்திடலிலே ஆற்றுகை செய்யப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட நடன கலைஞர்கள் அதிலே பங்கு பெற்றிருக்கிறார்கள் என்றும், இது ஒரு உலக சாதனை முயற்சி என்பது போன்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையிலே இடம்பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக இது பார்க்கப்பட்டிருக்கிறது. இதுவரை காலமும் இலங்கையில் இவ்வாறான ஒரு நிகழ்வு இடம்பெறவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு பார்த்த ஒரு நிகழ்வாக இது பார்க்கப்பட இருக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் இது கின்னஸ் சாதனையில் இடம்பெறுமா இல்லையா என்பது கேள்விக்குறியாக இருக்கின்ற அதே வேளையில் இவை தொடர்பாக இப்பொழுது ஆராயப்பட்டு வருகின்றது என்றும், எனவே இது உலக நாடுகளில் வேறு எங்காவது இப்படியான ஒரு நிகழ்வு இடம்பெற்றிருக்கிறதா என்பது தொடர்பான விடயமும் ஆராயப்பட்டு வருகிறது. ஆனாலும் பரதநாட்டியம் தொடர்பாக 5000 கலைஞர்கள் பங்கு பெற்றிய நிகழ்வு இதுவே முதலாவதாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சாதனையாக பார்க்கப்பட்டாலும் உலக சாதனை பட்டியலிலே இது இணைந்து கொள்ளுமா என்றுதான் பல்வேறுபட்ட கருத்துக்கள் இப்பொழுது முன்வைக்கப்படுகின்றன. எங்களது கலை கலாச்சாரத்தோடு பின்னி பிணைந்த ஒன்றாக இருக்கின்ற இந்த பரத கலை இப்பொழுது காலிமுகத்திடலிலே ஆற்றுகை செய்யப்பட்டிருக்கு. இது ஒரு ஒத்திகை நிகழ்வாகத்தான் பார்க்கப்பட்டிருக்கிறது. எனவேதான் இது பெரும் பேசுபொருளாக இன்று மாறியிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான பல்வேறுபட்ட பகுதிகளிலிருந்து வந்த கலைஞர்கள் இந்த ஆற்றுகையை அங்கே செய்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. யாழ்ப்பாணம் வசாவளான் பகுதியிலே சட்டவிரோதமாக கட்டப்பட்டு வருகின்ற ஒரு வைத்தியசாலை தொடர்பாக பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இப்பொழுது எழுந்திருக்கின்றன. இராணுவ பிரிவினரால் கட்டப்பட்டு வருகின்ற குறித்த வைத்தியசாலையை உடனடியாக அழித்து அகற்றுமாறு வலி வடக்கு பிரதேச சபையின் தலைவர் சுகிர்தன் அவர்களால் இராணுவ தளபதிக்கு ஒரு கடிதம் ஒன்று வரையப்பட்டிருக்கிறது. எதிர்வருகின்ற 16ஆம் திகதிக்குள் இந்த வைத்தியசாலை அகற்றாவிட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் இது சட்டவிரோத கட்டிடம் உடனடியாக இடித்து அகற்றப்பட வேண்டும் என்பதாகவும் அந்த கடிதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உங்கள் பலருக்கு தெரியும், சட்டவிரோதமான கட்டிடங்கள் கட்டுவதில் இந்த இராணுவத்தினர் இப்பொழுது மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். அது விகாரியாக இருக்கட்டும் அல்லது வர்த்தக நிலையங்களாக இருக்கட்டும், வைத்தியசாலைகளாக இருக்கட்டும், இவையெல்லாம் மக்களுக்கு நன்மை பயக்கின்ற என்ற பெயரில் உருவாக்கப்பட்டாலும் பிற்பட்ட காலங்களில் அவை இராணுவ தேவைக்காகவும் அல்லது இராணுவத்தினரின் சொந்த தேவைக்காகவும் இவை பாவிக்கப்படும் என்பதை நாங்கள் எல்லோரும் மறந்திருக்கிறோம். இவ்வாறான செயற்பாடுகள் தான் பல இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இராணுவம் விவசாயம் செய்கிறது, இராணுவம் தேநீர் கடை நடத்துகிறது, இராணுவம் வர்த்தக நிலையங்களை வைத்து பராமரிக்கிறது, சுற்றுலா மையங்களை வைத்து அதிலிருந்து பணம் எடுத்துக்கொண்டிருக்கு. இவ்வாறாக மக்கள் பணம் இராணுவத்தினரிடம் சென்று சேர்க்கின்றது என்பது பல்வேறுபட்ட இடங்களில் சுட்டிக்காட்டப்பட்டாலும் கூட இவை தொடர்பாக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படுவதாக தெரிவிக்கவில்லை. இப்பொழுது வலிவடக்கு பிரதேச சபை இதற்கு ஒரு முன்னுதாரணமாக நடவடிக்கை எடுத்திருக்கிறது. சரி, இவை இப்படியாக இருந்து கொண்டிருக்கின்ற நிலைமையிலே உலக கால்பந்தாட்ட திருவிழா ஆரம்பமாகி மிக பிரமாண்டமாக நடைபெற்று வருவதை நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். வரலாற்றிலேயே முதல் முறையாக 48 அணிகள் பங்கேற்கின்ற ஒரு நிகழ்வாக இது இருந்திருக்கிறது. ஆரம்ப போட்டியாக தென்னாப்பிரிக்காவை எதிர்கொண்ட மெக்சிகோ 2-0 என்ற கோல் கணக்கில் ஆபர வெற்றியை தனதாக்கி கொண்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து பராகுவே அணிக்கு எதிராக அமெரிக்கா விளையாடிய போட்டியிலே அமெரிக்கா 4-1 என்ற கோல் கணக்கிலே அது வெற்றியை தனதாக்கி கொண்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து வான்கூவரில் இடம்பெற்ற ஒரு போட்டி ஒன்றின் போது ஆஸ்திரேலியாவுக்கும் துருக்கி அணிக்கு இடையிலும் நடைபெற்ற போட்டியில் ஆஸ்திரேலியா 2-0 என்ற கோல் கணக்கிலே வெற்றி பெற்று முன்னிலையில் இருக்கிறது. இதே வேளையில் தனது சொந்த மண்ணிலே விளையாடி வருகின்ற கனடா அணி பொஸ்னியா அணியோடு விளையாடி 1-1 என்ற கணக்கிலே ரோஸ் செய்யப்பட்டு தனது முதலாவது புள்ளியை கனடா அணியும் பெற்றிருக்கிறது. இப்படியாக உலக கால்பந்தாட்ட போட்டி மிகவும் சுவாரஸ்யமாக போய்கொண்டிருக்கின்றன. 3 நாடுகள் கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ இணைந்து நடத்தி வருகின்ற இந்த உலக கால்பந்தாட்ட திருவிழா தொடர்ந்து இடம்பெற்று வருகிறது. அவை தொடர்பான செய்திகளை நான் உடனுக்குடன் உங்களுக்கு தருவதற்காக காத்திருக்கிறேன். நல்ல உறவுகளை இவைதான் இன்றைய செய்தி குறிப்பாக இருக்கின்றன. மற்றொரு செய்தி குறிப்பில் உங்களை சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.